வந்தே மாதரம் வந்தே மாதரம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 2ஆம் தேதி 2025 அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். என்ன அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு தான் சங்கர ராமானுஜ ஜெயந்தி. நம்ம பாரத தேசத்தின் சனாதன தர்மத்தினுடைய தூண்களாக விளங்கக்கூடிய 2 மகான்களுடைய ஜெயந்தி மகோத்சவம். இன்றைய தினத்தில் தான் நாம் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக விசேஷமாக நம்முடையதான வீட்டில் அல்லது திருக்கோவில்களில் அல்லது பொது வெளியில் விளக்குகளை ஏற்றி வைத்து நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த தினத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் பல இருக்கு. என்னன்னா, முக்கியமாக எல்லா ஜீவன்களும் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும்னு உயர்ந்த உள்ளம் கொண்டதான 2 மகான்கள் அவதாரம் பண்ணின சுதினம். அதே சமயத்தில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு 10வது நினைவு நாளாக இது அமைந்திருக்கிறது. இது தேசத்துடைய நலனுக்காக செய்யக்கூடிய காரியம். இதனால் நம்முடைய தேசத்தில் விளக்கு ஏற்றப்படுகிறது, ஒளி ஏற்றப்படுகிறது, நம்முடைய தேச பக்தி வெளிப்படுகிறது. தேசத்தில் அரசாங்கம் அந்நிய சக்திகளை, தீய சக்திகளை அடியோடு வேறு இருக்கும் முயற்சிக்கு நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாக சமர்ப்பணை செய்வதற்கு இது ஒரு நல்ல சமயம். அப்போ நாடு நல்லா இருந்தால் தானே வீடு நல்லா இருக்கும். நாட்டினுடைய நலன் என்பது இன்றியமையாதது இல்லையா? அப்போதானே அது தேச நலன் என்பது ஒவ்வொரு வீடு நல்லா இருக்கும். இதில் யோசிக்கிறதுக்கோ வேற ஏதாவது நினைக்கிறதுக்கோ, இல்லை இது இப்படி ஏற்றலாமா, இந்த சமயத்தில் இது சரிதானான்னு யோசிக்கிறதுக்கு துளி கூட இடம் கிடையாது. அப்படி இருந்தால் எந்த பெரியவாளும் இதை அங்கீகரிக்க மாட்டான். நம்முடைய தேச நலன் நம்முடைய ஒவ்வொரு வீட்டையும் சுபிக்ஷமாக தான் வச்சுக்கும். சந்தேகப்படக்கூடாது. முழு தேச அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த பேட்ரியான் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்ய வேண்டிய அஞ்சலி இது. அதனால்தான் இன்னைக்கு சாயங்காலம் 6:12 சரியா வெள்ளிக்கிழமை மே மாதம் 2 சங்கர ராமானுஜ ஜெயந்தி அன்னைக்கு மோட்ச தீபத்தை ஏற்றி, இது அவர்களுக்காக மட்டும் பிரார்த்தனை இல்லை, நீங்க புரிஞ்சுக்கோங்க. தீய சக்திகள் அத்தனையும் தீயில பொசுங்கணுன்றதுக்காக பகவானை நாம பிரார்த்திக்க போறோம். ஒரு பிரார்த்தனை பண்றதுக்கு நாம யோசிக்க கூடாது. ஒரு பிரார்த்தனைக்கு நாம துளி கூட யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. இந்த நாள் நமக்கு அவ்வளவு இன்றியமையாதது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.